உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்டர் பண்ணி இருக்கோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் பிரஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு செப்டம்பர் மாத பலன்கள் 12 ராசி என்பர்களுக்கு எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலா பார்க்க போறோம். ஏன் இந்த செப்டம்பர் மாசத்துல ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா நிறைய கிரக பயிற்சிகள் இருக்கு. ஒரு கிரகம் உச்சமாது, ஒரு கிரகம் நீச்சமாது, ஒரு கிரகம் ஆட்சி பெறுது. இந்த மாதிரி பல்வேறு விதமான தோற்றங்கள்ல கிரகங்களுடைய தன்மைகள் அதிகப்படியாகவும் கம்மியாகவும் இருக்க போகுது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மாசத்துல குரு உச்சம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிலை இருக்கு. அதே போல செவ்வாய் நீச்சமாகக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. அதே போல சுக்கிரன் நீச்சம் பெற்று அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உச்சம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம், ஆட்சி பெறக்கூடிய காலகட்டம். அது மட்டும் இல்லாம புத பகவானும் உச்சம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அதனால இந்த மாதம் பாத்தீங்கன்னா நிறைய 12 ராசி என்பவர்களுக்கும் நிறைய சேஞ்சஸ் கண்டிப்பா நடந்தே தீரும். அது எந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் நடக்கும், எந்தெந்த விஷயங்களை கவனமா இருக்கணும். ஏன்னா ஒரு சேஞ்ச் நடக்கும்போது பாத்தீங்கன்னா நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். அப்ப இந்த மாதம் எப்படிலாம் அந்த கிரகங்கள் வேலை செய்ய போகுது, அப்ப இந்த மாத கிரக அடைவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாசம் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் மிதுன ராசியில இருந்து கடக ராசிக்கு பயிற்சி போறாரு. கடகத்திலே குரு பகவான் இருக்காரு. சிம்மத்துல பாத்தீங்கன்னா சூரியன் புதன் கேது. புத பகவான் வேகமா நகர்ந்து உச்சம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான நிலை. அதே போல கன்னி ராசியில சுக்கிரன் இருக்க போறாரு. அந்த சுக்கிரன் நீச்சத்துல இருந்து ஆட்சி பெறக்கூடிய ஒரு அற்புதமான துலா ராசிக்கு பயிற்சி ஆக போறாரு. அதே போல கும்பத்தில் ராகு பகவான், சனி பகவான் வக்கரகதியில இருக்க போறாரு. இந்த மாதிரி ஒரு தன்மைகள் வருஷத்துல ஏதாவது ஒரு 45 நாள்ல இருந்து ஒரு மாசம் அந்த அளவுதான் வரும். அந்த நிலைகள் இப்ப இந்த செப்டம்பர் மாசத்துல வரப்போகுது. அதனால பல்வேறு விதமான மாற்றங்கள் அனைத்து ராசி என்பவர்களுக்கும் காத்துட்டு இருக்கு. அதுல எந்த டவுட்டும் கிடையாது. நிறைய சேஞ்சஸ் வரும். பாசிட்டிவ் சேஞ்சஸும் இருக்கலாம், நெகட்டிவ் சேஞ்சஸ் இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த மாசம் இருக்கு. 12 ராசி என்பவர்களுக்கு என்ன மாதிரி கொடுக்க போகுது அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் டீட்டெயிலா பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ரிஷப ராசி அன்பர்களுக்கு, இந்த ரிஷப ராசி என்பவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் கிரகநிலைகள் சூப்பரா இருக்கு, அருமையா இருக்கு. காரணம் என்ன கேட்டீங்கன்னா உங்க ராசியாதிபதி 5ஆம் இடத்துல நீச்சத்துல இருந்து ஆட்சி பெற போறார். அது மட்டும் இல்லாம உங்க ராசிக்கு 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய தனாதிபதி புத பகவான் உச்சம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான நிலை. இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இப்ப பிரச்சனை என்னன்னா பணம் தான் சார் பிரச்சனை. பண வரவுகள் இல்லை. அதுவும் முக்கியமா தொழில் செய்யக்கூடியவர்கள், அது ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி, பண வரவுகளே இல்லை, ரொட்டேஷனே ஆக மாட்டேங்குது, கேட்ட இடத்துல பணம் வரல, நான் கொடுத்த இடத்துல பணம் வரலன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் பல்வேறு வழிகளில் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா உண்டு. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். தொழில ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். ஏன்னா இந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புத பகவான் உச்சம் பெற்று உங்க ராசிக்கு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பாக்குறாரு. இதெல்லாம் ஒரு பெரிய விசேஷம். இருந்தும் நான் கஷ்டப்பட்டு தான் சார் இருக்கேன், நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, இருந்தாலும் கஷ்டம் தான் சார் இருக்குன்னா உங்களுடைய கர்ம வீதை கர்ம பலன் ஏதோ உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்குது. அதனால அது என்ன பிரச்சனைகள்னு உங்க சுயஜாதத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த காலகட்டத்தை தெரிஞ்சுக்கிங்கன்னா நல்ல நேரத்துல தெரிஞ்சுக்கும்போது அதோட வழிபாடுகள் அதோட முறைகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க லைஃபை சேஞ்ச் பண்றதுக்கான ஒரு அமைப்பு உறுதியா இருக்கு. அதை பார்த்துக்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாம குடும்பத்துல இருக்கக்கூடிய சண்டைகள் பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா குடும்பத்துல உங்களை மதிக்காம இருந்திருப்பாங்க, உங்களை அசிங்கப்படுத்தியிருப்பாங்க, அவமானப்படுத்தியிருப்பாங்க. அவங்களுக்கு இப்பதான் புரியும் நீங்க எந்த அளவுக்கு குடும்பத்து மேல பாசமா இருக்கீங்க, அன்பா இருக்கீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு உங்களை அனுசரிச்சு போகக்கூடிய ஒரு அற்புதமான நிலை. குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அழகான ஒரு ட்வின்ஸ் பறக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரி, இயற்கையா முயற்சி பண்ணாலும் ரிஷபராசி என்பவர்களுக்கு இது ஒரு வாய்ப்பு. அதை பயன்படுத்தி கொள்வது நல்லது. அதே போல திருமண யோகம், ஏன்னா அந்த குடும்பஸ்தானாதிபதி 5ஆம் இடத்துல உச்சம் பெறதுனால என்ன கேட்டீங்கன்னா அந்த என்ன தோஷங்கள் இருந்தாலும் சரி அதை நிவர்த்தி ஆகி திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். இந்த திருமணம் ஆகாதவர்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த மாசம் புரட்டாசி மாசமா இருக்கனால உங்களுடைய முன்னோர்களுக்கு திதி கொடுத்து நீங்க வழிபாடு பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு திருமண யோகம் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமா இருக்க போது அதற்கான முயற்சிகளை பண்ணலாம். அதே போல இந்த மாதம் 10ஆம் இடம் சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் ராகு இருக்கனால வம்பு வழக்கு பிரச்சனைகள்ல இருந்து விடுதலை ஆகக்கூடிய நேரம். உங்களுக்கு ஒரு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இருக்கு,
சார் எனக்கு வந்து இடம் தகராறுல கோர்ட்டு கேஸ் இருக்கு, இல்ல கணவன் மனைவி சண்டை பிரச்சனை, டைவர்ஸ் கேஸ் போயிட்டு இருக்கு, அதெல்லாம் பிரச்சனை இருக்கலாம், அதெல்லாம் தீரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. ஆபீஸ்ல உங்களுக்கு ஒரு பேர் புகழ் கிடைக்கும், வேலை மாற்றம் உறுதியா இருக்கு. வேலை மாறணும்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசி என்பது கண்டிப்பா மாறுங்க, அது எந்த டவுட்டும் கிடையாது. இந்த மாசம் மாறும்போது நீங்க கேட்ட எதிர்பார்த்த சம்பளம், நீங்க எதிர்பார்த்த பதவிகள் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்கு. எல்லாத்தையும் வெல்லக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் சார். உங்களுக்கு ஆபீஸ்ல பாலிடிக்ஸ் இருக்கு, 1000 டார்ச்சர் பண்றாங்க செய்யறாங்க அப்படின்னா அதெல்லாம் ஜெயிச்சு வாழ்க்கையில வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத பலன்கள் அமைய போகிறது.